الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் ஏகம் ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கோர் அற்புடையாம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் மற்றும் தாபீன்கள் மற்றும் உண்மை விசுவாசிகளால் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெருமானாரை என்றென்றும் நிலைநாட்டுவார். அல்லாஹ்வுடைய அருளால் ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ஒன்று கூட்டுதலை இதே போல மறுமை நாளில் நல்லவர்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், சொர்க்காக்களுடைய கூட்டத்தில் எல்லாம் நம்மை ஒன்று சேர்ப்பானாக என்ற வேறிய பிரார்த்தனையுடன் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய நற்பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ் தஆலா 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில் வதக்கிர் ஃபைன்ன ஸிக்ர தன்ஃபஉல் முஃமினூன், அறிவுரை சொல்லுங்கள், அறிவுரை மோமின்களுக்கு பலனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். அதற்கேற்ப ஒரு மனிதனுடைய வாழ்வில் இரண்டு விதமான அளவுகோல்கள் இருக்கிறது. ஒன்று வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய அளவு. வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய அளவு என்றால் அவனுடைய நிறம், அவனுடைய உயரம், இதை போன்று நாம் சொல்லலாம். ஆடைகள், இது வெளி தோற்றத்துக்கான அளவுகோல். இரண்டாவது அளவுகோல் உள்தோற்ற அளவு. இந்த உள்தோற்ற அளவுகள் பிறரை மன்னிக்கக்கூடிய நல்ல சுபாவம், பொறுமை, நல்ல குணம், பணிவு, இறையச்சம், இஹ்லாஸான அந்த அவனுடைய மனசு, இதையெல்லாம் கூறிக்கொண்டே போகலாம். பெருந்தன்மை, இது மாதிரியான அளவுகள் உள்தோற்ற அளவில் இருக்கிறது. இது வெளியில தெரியாது. இந்த மாதிரியான இரண்டு அளவுகோல்களை வைத்து இந்த வெளி அளவை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இதை ஒரு தகுதியாக, உயர்ந்த தகுதியை அடைவதற்கான அளவுகோலாக பெரும்பாலும் அதனை எடுத்துக்கொள்ள முடியாது. நல்ல விளையே என்று சொல்லி ஒரு மனிதன் இருப்பான். ஆடையெல்லாம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அவனிடத்துல பேசி பார்த்ததிலேயே அவன்
எந்த அளவுக்கு அவன் நல்ல குணமானவனாக இருக்கிறான் என்பதை, அவனுடைய தகுதியை, அவனுடைய தரத்தை அறிந்து கொள்ளலாம். அதே போல இரண்டாவது நபர் பார்ப்பதற்கு அவலட்சணமாக, அவன் பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருந்தாலும் அவனிடத்திலே பேசினால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் பார்ப்பதற்கு அவன் அவலட்சணமாக இருக்கிறான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், உள்ளளவோ அல்லாஹ்விடத்திலே எப்போதுமே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக, உள் அளவு தகுதி உடையவனாக, உள் அளவிலே சிறந்தவனாக யார் இருக்கிறானோ அவன் தான் இருப்பான். இப்போ அந்த வகையில் இஸ்லாம் நமக்கு நிறைய விவரங்களை சொல்கிறது. இதை பற்றிய விவரங்களை திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபிமொழிகளும் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. ஒரு வீடு இருக்கிறது என்றால் அந்த வீடு அழுக்காக இருக்கிறது என்றால் அதை நாம் சுத்தம் செய்து விடுகிறோம். ஆடை அழுக்கு என்றால் அந்த ஆடையை துவைத்து அதை நாம் சுத்தம் செய்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய இந்த உள் மனசை, இந்த உள்ளத்தை நாம் சுத்தம் செய்வதிலே தோற்று போய் விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் யார் அல்லாஹுக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தக்கூடியது, தூரத்தை உண்டாக்கக்கூடியது இந்த உள்ளம்தான். ஆகவே அந்த இடைவெளியை குறைத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றவர்களாக உலகத்தில் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும், சமூக வாழ்வாக இருந்தாலும், குடும்பத்துடைய வாழ்வாக இருந்தாலும் அந்த சோடு இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். அப்படி அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த நற்பண்புகளை எல்லாம் நாம் பின்பற்றினோமேயானால் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உயர்ந்த பண்பை அடைவதற்கு அல்லாஹ் உதவி செய்வார். கட்டாயமாக அதை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். ஏனென்றால் அது நமக்கு உயர்ந்த பண்புகளை, உயர்ந்த லட்சணத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த நல் பண்புகள், நல் ஒழுக்கம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்தை நல்லபடியாக வைக்க அல்லாஹ் உதவி செய்வார். ஆனால் இதை யாரெல்லாம் கடைபிடிக்கவில்லையோ, நற்பண்புகளை விட்டுவிட்டார்களோ, அதனுடைய விளைவை நாம் சந்தித்தாக வேண்டும். அது குடும்ப வாழ்விலாக இருந்தாலும் சரி. நாம் பார்க்கிறோம், நல்ல கணவனை இழந்த எத்தனையோ மனைவிமார்கள், நல்ல மனைவிகள் இழந்த எத்தனையோ கணவன்மார்கள், நல்ல தன்னுடைய பிள்ளைகளை இழந்த எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் என்று சொல்லி நிறைய நபர்கள் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட, அவனுக்கு நண்பர்கள் கூட அவனை விட்டு பிரிந்து சென்று விடக்கூடிய அளவிற்கு அது இழப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதனால் நடக்கிறது என்று கேட்டால், அவனுடைய இந்த பேச்சு மாற்றத்தின் காரணமாக, நம்முடைய பேச்சு தான், அவன் வாயால் பேசுகின்ற அந்த பேச்சு இருக்கிறது, அதன் மூலமாக இதே போன்ற ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆகவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அவைகளை நாம் என்ன செய்கிறோம் என்றால் படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அதை செயல் வடிவத்திலே நாம் கொண்டு வருவது கிடையாது. நன்றாக அதை பற்றி எல்லாம் படிக்கிறோம், செயல்முறையில் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் எல்லளவும் நமக்கும் அதற்கு ஒரு சம்பந்தம் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த ஜும்ஆவுடைய உரைக்கு பிறகு இது யாராவது ஒருவராவது பின்பற்றினாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 41வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் இந்த வசனத்தை
படித்து பார்த்தோம் என்று சொன்னால் பளிச்சென்று ஒரு உண்மை நமக்கு புரியும். அல்லாஹ் தஆலா ஒரு பண்பை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறார். இது எல்லோராலும் முடியாது என்று சொல்கிறார். எல்லோராலும் இது முடியாது, யாரால் முடியும் என்பதையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்ல வருவது கோபத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வல்லதீன பிஸ்ஸர்ராய் வஸர்ராய் வல்காதிமீன அல்-கைஸ் வல்ஆஃபீன அனின் நாஸ். அந்த மக்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். அவர்களுக்கு வறுமை இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வல்காதிமீன அல்-கைஸ், அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்போ நம்மிடத்திலே ஒருவனை கோபத்தை ஒருவன் சீட்டி பார்ப்பான். நாம் இயல்பான வாழ்க்கையிலே நாம் இருந்தாலும் கூட நம்மை துண்டி பார்ப்பார்கள், தூண்டுவார்கள். அதே போல நாம் ஏச வேண்டும், நாம் பேச வேண்டும் என்கிற அளவுக்கு நம்மிடத்திலே கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம் மீது அள்ளி வீசுவார்கள். அப்படியெல்லாம் நம்மிடத்திலே நடக்கின்ற பொழுது யாரெல்லாம் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்களோ அவர்கள் வல்காதிமீன அல்-கைஸ், கோபத்தை அவர்கள் அடக்குவார்கள். வல்ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நாம் பலதரப்பட்ட மக்களோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், நம்மை ஏமாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள், நம்மிடத்திலே மோசடி செய்பவர்கள் இருப்பார்கள், நம்முடைய வாழ்க்கையையே நாசப்படுத்த வேண்டும் என்று இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்வோம். அல்லாஹ் தஆலா இந்த 41வது அத்தியாயம் 34வது வசனத்தில் சொல்லும் பொழுது வலா தஸ்தவில் ஹஸனது வலஸ் ஸய்யிஆ இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். வலா தஸ்தவில் ஹஸனது வலஸ் ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் சமமாகாது. அது இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், நல்லதை கொண்டே நீங்கள் அந்த தீமையை தடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். மேலும் சொல்கிறான், ஃபைஸல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். எவருக்கும் உமக்கும் இடையே பகைமை இருந்ததோ அவர்கள் உங்களுக்கு உற்ற நண்பர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். எப்பொழுது இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், நல்லதை கொண்டே நீங்கள் அந்த தீமை தடுத்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அவர்களை மன்னித்து தீமைகள் செய்யாதே என்றால் ஒரு மாதிரியாக சொல்லலாம். தீமை செய்யாதே, தீமையை தடுங்கள் அப்படி சொல்லலாம், நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா தீமையை செய்யாதே மட்டுமல்ல சொல்வது மட்டுமல்ல, அவன் உங்களுக்கு தீமை செய்தால் அவனுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நெகட்டிவாக சொல்றான். இந்த விஷயத்தில் அவன் உனக்கு தீமை செய்தாலும் நீ அவனுக்கு நன்மை செய் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதன் மூலமாக இந்த உலகத்தில் எத்தனையோ கெடுதல் செய்பவர்கள், நமக்கு கெட்டதே நினைப்பவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். உங்களை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். உங்களுக்கு தீங்குகள் செய்யக்கூடியவர்கள், கெடுதல்கள் செய்யக்கூடியவர்கள், உபகாரம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று அவனுக்கு சிந்திக்க தோன்றக்கூடிய அளவுக்கு ஆகிவிடும். அவன் சிந்திப்பான், என்ன நம்ம கெடுதல் செஞ்சாலும், என்ன நமக்கு தீமை அவனுக்கு தீங்கு செய்தாலும் அவன் நமக்கு உபகாரம் தான் செய்கிறான் என்று அவன் சிந்திப்பான். அந்த நேரத்தில் ஏன்னா தீமை நல்லதை கொண்டு தீமையை தடுக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நேரமல்ல ஒரு நேரம் சிந்திக்க தோணும். ஓ, நான் எவ்வளோ கெட்டதாக செஞ்சாலும் அவன் எனக்கு நல்லதுதான் செய்கிறான் அப்படின்ற அந்த மனசை அவனுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு மனசை உண்டாக்கக்கூடியவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆகவே
தீயவர்கள் நல்லவர்களாக மாறிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெறுத்தவர்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே கொஞ்சம் நல்லதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார், இது யாரால் முடியும், யாரால் இது முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வமா யுலகாஹா இல்லல்லதீன ஸபரு, இந்த பண்பு யாரால் முடியும் என்றால் பொறுமை உடையவர்களை தவிர யாருக்கும் இந்த பண்பு கொடுக்கப்பட மாட்டாது என்றும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். அப்போ பொறுமை உடையவர்களை தவிர யாருக்கும் இந்த பண்பு கொடுக்கப்படாது. வமா யுலகாஹா இல்லல்லதீன ஸபரு, அவர்கள் கோபப்பட்டால் நானும் கோபப்படுவேன், அவன் பேசினால் நானும் பேசுவேன், அவன் ஏசினால் நானும் அவனை ஏசுவேன், அவன் அடித்தால் நானும் அவனை திரும்ப அடிப்பேன் என்று யார் சொல்வார்களோ அது அவர்களுக்கு உரிமை. அவன் அடித்தால் நானும் அடிப்பேன், அவனுக்கு உரிமை உண்டு. ஆனால் உயர்ந்த பண்புகள், உயர்ந்த லட்சணம் உடையவர்கள் அதிலே நன்மைகள் செய்து தீமையை தடுப்பார்கள். நன்மையின் மூலமாக உயரத்தை அடையக்கூடியவர்களாக, மக்களை மன்னித்து தீமைகள் செய்தவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த பொறுமைசாலிகள் யாராலும் முடியாது. அந்த இல்லல்லதீன ஸபரு, ஸபர் உடையவர்கள், பொறுமைசாலிகள், அவர்கள்தான் இதை முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ இந்த விஷயம் குடும்பத்துக்கும் பொருந்தும், வியாபார வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தும். உண்மையான மூமினாக நடக்கக்கூடியவர்களாக நாம் ஆரம்பித்து விட்டால் குடும்பங்களிலும் சரி, சமூகங்களிலும் சரி, நட்பு வட்டாரங்களிலும் சரி, நம்முடைய எதிரிகள் கூட இல்லாமல் ஆகிவிடக்கூடிய ஒரு நிலைமை நம்மிடத்திலே ஏற்பட்டுவிடும். உறவினர்கள் எல்லாம் நம்மிடத்திலே பகைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நல்லவர்களாக, நேசத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிவிட்டு அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமா யுலகாஹா இல்லா ஸு ஹஸ்ஸின் அஸீம், மேலும் அவர்கள் மகத்தான பாக்கியமுடையவர்களாக யார் இருக்கிறார்களே அவர்களை தவிர மற்ற எவரும் இந்த விஷயத்தை அடையவே மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். வமா யுலகாஹா இல்லா ஸு ஹஸ்ஸின் அஸீம், மகத்தான அருளுடையவர்கள், மகத்தான பாக்கியம் பெற்றவர்கள் தான் இதை அடைவார்கள், மற்ற யாரும் அடைந்துவிட முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறார். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கோபங்கள் வரும் பொழுது நிறைய இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிறைய இழந்துதான் அதிகம், பெற்றதை விட கோபம் வரும் பொழுது இழப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய இதில் கோபம் வந்தால் நம்முடைய கோபம், நம்முடைய ஆணவம், நம்முடைய அந்த அகம்பாவம், நம்முடைய பெருப்பெருமை, நம்முடைய இந்த தீய குணங்கள் சமுதாயத்திலே நிறையவே நாம் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மிடத்திலே அது போய் தள்ளிவிடுகிறது. அது நல்லவர்களுடைய பண்பல்ல, சொர்க்கவாசிகளுடைய பண்பல்ல என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்வில் மாற்றங்களே நிகழாதா? மாற்றம் என்பதற்கு இடமில்லையா? நாம் எல்லாம் மனிதர்கள் தானே. குழந்தைகள் பருவம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது, அதே போல பள்ளி பருவம் நம்மிடத்திலே வந்து போயிருக்கிறது, அது ஒரு மாற்றம். திருமண பருவம் நம்மிடத்திலே வந்து போயிருக்கிறது, அது ஒரு மாற்றம். பேரன் பேத்திகளை எடுத்து நாம் நம்முடைய அந்த வயதை மூப்படைந்தவர்களாக வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம். இப்படி நாம் பெற்ற மாற்றங்கள் காலத்திற்கேற்ப அப்படியே மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படி காலமெல்லாம் நான் இப்படித்தான் வாழ்வேன், நான் இயக்கப் போவது என்ன சொர்க்கத்தை தான், காலமெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன், நான் எதையும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், யார் எப்படி கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்று வாழ்வது மோமினுடைய நல்ல பண்பல்ல என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் யாரும் நம்மை நேசிக்க மாட்டார். அப்படி நாம் வெறுப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு யாரும் நேசிக்கக்கூடியவர்களாக யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இறுதியான அந்த நேரத்தில் நாம் நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் நமக்கு ஜனாதா தொழிலை தொழுவதற்கு கூட ஒரு 100 முதல் ஒரு அதிசயம் 40 நபர்களாக நமக்கு தேவை. 40 நபர்களாவது நமக்கு துவா செய்வதற்காக வேண்டி
ஒரு நல்ல மூமின்கள் தேவை. அப்போ அவர்களிடத்தில் வெறுப்பு இல்லாமல் எல்லோரிடத்திலும் ஒரு நல்ல பழக்கத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த சமயத்தில் நமக்கு அவர்கள் அந்த ஜனாதா தொழுகையை கலந்து கொள்வார்கள். அதற்காவது நாம் என்ன செய்யணும்? நல்ல முறையில் நடந்து கொள்ள மறக்க வேண்டும். நாம் மௌத்தாகிவிட்டால் சனியன் தொலைந்தான் என்று ஆகிவிடக்கூடிய அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது. நல்ல மனிதனாயிற்றே, நம்ம மௌத்தாகனா ஒருவன் இப்படி நினைக்க வேண்டும். நல்ல மனுஷனாச்ச, எல்லோரிடத்திலும் நல்ல பழக்கமுடையவனாக நல்ல பண்புடையவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றாரே, அவருடைய குடும்பத்திற்கு ஏற்றவராக அவர் வாழ்ந்தாரே, அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்றவராக நல்லவராக வாழ்ந்தாரே, அவருடைய நண்பர்களுக்கு நல்லவராக வாழ்ந்தாரே, நல்ல கணவனாக அவர்கள் வாழ்ந்தாரே, நல்ல மனைவியாக அந்த மனைவி வாழ்ந்தாரே என்று சொல்லி மூத்தாகிவிட்டால் நம்மை பற்றி அவன் சிந்திக்க வேண்டும். அவன் அப்படி ஒரு ஆசை கொள்ள வேண்டும். நல்ல மூத்தாகிட்டே, நல்லவராக இருந்தாரே, இப்படி இருந்தாரே, போய்விட்டாரே என்று சொல்லி நல்ல ஒரு குணமுடையவராக நல்ல பண்புடையவராக இருந்தாரே என்று நாம் மௌத்தாகிவிட்டால் நம்மை பற்றி அவன் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். அப்போ நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டு பிரிந்து இந்த பூமிக்கு அடியிலே அடக்கம் செய்தாலும் இந்த மனிதனுடைய உள்ளங்களில் நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய உள்ளத்தில் வாழ பழகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்மை பற்றி அவர்கள் நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாருடைய பேச்சுக்கும் ஆளாகி வெறுப்பு கலர்ந்த இந்த உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்று விடக்கூடாது. அது நல்ல போக்கல்ல, அது நல்ல பண்பல்ல, நல்ல ஒரு அடையாளமும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது அவருடைய தூதரவர்கள் நறுகுணத்தின் பிறப்பிடம் என்றுதான் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும் பொழுது நறுகுணத்தின் பிறப்பிடமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சாம்ராஜ்யத்திற்கு ஆட்சி தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் கூட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பெரிய தகுதிக்கு உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னிக்கும் தன்மை, விட்டுக் கொடுக்கும் தன்மை, சக மனிதரோடு நல்ல பழக்கத்தோடு நல்ல பண்போடு அவர்கள் வாழ்ந்த சாதித்து காட்டினார். அப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அதே போல சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இந்த உலகத்தில் சொர்க்கத்திற்குரியவர்களாக வாழ்ந்து நடமாடக்கூடிய நன்மக்களாக சஹாபாக்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அல்லாஹ் தஆலா இது நம்மால் முடியாதா? முடியும். நாமும் அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக நம்மை பற்றி நாம் கண் மூடிவிட்டால் நம்மை பற்றி நல்லதை பேச வேண்டும். நாம் இப்படியெல்லாம் வாழ்ந்து சென்றிருக்கிறோம் என்று நம்மை பற்றி நல்ல சிந்தனையுள்ளவர்களாக நம்மோடு பழகியவர்கள் இருக்கக்கூடியவர்களாக அந்த ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல பழக்கத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் பெற்ற பிள்ளை கூட நமக்கு எதிராக மாறிவிடுவார்கள். வெறுப்போடு பகைமையோடு இதே வாழ்க்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். குடும்பத்தில் கூட நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்மிடத்திலே நல்லதை போல அவர்கள் சில நேரத்தில் இருந்தாலும் முன்னாடி சிரிப்பார்கள், பின்னாடி நம்ம பற்றி தப்பாக பேசுவோம். நம்ம நல்லபடியாக நல்ல பண்போடு நடக்கலைன்னு சொன்னால் முன்னாடி நம்மகிட்ட நல்லா சிரிப்பார்கள், பின்னாடி போனால் நம்ம வந்து ஏசி கொண்டு இருப்பான். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அப்போ மாற்றங்கள் வேண்டும். அது மாறினால் அப்படி நாம் மாறினோம் என்று சொன்னால் நம்மை அறியாமலேயே இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நம்மை அறியாமலேயே அவர்கள் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அதே போல நாம் மற்றவர்களை நேசித்து நடக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நமக்காக வேண்டி அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அதே போல நமக்கு ஒரு நோய் வந்துவிட்டாலும் கூட அவர்கள் குடிவித்து போய்விடுவார்கள். நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் நம்மிடத்திலே ஓடி ஓடி அவர்கள் வரக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, அப்படிப்பட்ட நண்பர்களை, அப்படிப்பட்ட குடும்ப உறவை, அப்படிப்பட்ட குடும்பத்தை நாம் பாழாக்கி கொள்ள வேண்டாம். அதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வாராக. அதற்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டால் கோபம் தான். இந்த கோபத்தை யார் அடக்கிக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போய் அப்படியே பெரிய சண்டை போடக்கூடிய ஒரு வீரன் அல்ல, யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறானோ அவன்தான் வீரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ மென்மையான நடத்தை, நல்லொழுக்கம் நம்முடைய பண்பாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் அது இருந்தாக வேண்டும். புகாரிலே 6035வது ஹதீஸிலும், புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இது பற்றி நற்பண்புகளை பற்றி அந்த புகாரி ஹதீஸில், முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தங்களில் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் நெஞ்சமெல்லாம் பதறபதைக்க வைக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் அந்த ஹதீஸை படிச்சுட்டே வந்தால் கடைசியில் பார்க்கலாம். இந்த நற்பண்புகளை பற்றி புகாரி, முஸ்லிமில் படிக்கும் பொழுது நாம் அழுது விடுவோம். அந்த அளவுக்கு நம்முடைய சிலவர்கள் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் வெதும்பக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகாது, ஒருவருக்கொருவர் நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள், வலா தஹாசது, ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், வலா ததாபரு, ஒருவருக்கொருவர் நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், வகுனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் யார் இஸ்லாத்தின் அடிப்படையில் சகோதரர்களாக இருக்கிறீர்களே அப்படிப்பட்ட நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறீர்கள், சகோதரர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி 6035வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்தி சொல்லி இந்த சமூகத்திற்கு நல்ல முறையில் நற்பண்புடையவர்களாக பிணங்கிக் கொள்ளாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே இன்னொரு புகாரியிலே 5036வது ஹதீஸாக சொன்னார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم المسلم اخو المسلم, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். சகோதரன் என்று சொன்னால் நம்ம ரத்த வந்த உறவை தான் நம்ம சகோதரன் சொல்லுவோம். ரத்த பந்தத்தில் அண்ணன் தம்பி அப்படின்னு அப்படியே சகோதரன் சொல்லுவோம். ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்வது அது நமக்கு அல்லாஹ் ஏகத்துவத்தின் மூலமாக, தௌஹீதின் மூலமாக வரக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு இங்கே சொல்கிறார். அல் முஸ்லிம் அக்குல் முஸ்லிமும், நீங்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர்களாக இருக்கிறீர்கள். அவன் எப்படி இருப்பான், ஒரு காலம் மற்ற முஸ்லிம்களுக்கு அநீதம் செய்ய மாட்டான். லா யஸ்லிமுஹு வலா யஸ்லுமுஹு, ஒரு காலம் அந்த முஸ்லிமுக்கு அவன் அநியாயம் செய்ய மாட்டான். லா யஸ்லுமுஹு, பிறரை அநியாயம் செய்தவருக்கு கை கொடுக்க கூட மாட்டான், கைவிட்டு விட மாட்டான். ஒருத்தர் அநியாயம் செய்கிறான் என்று சொன்னால் அவனை கைவிட்டு விடவே மாட்டான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனும் அநியாயம் செய்ய மாட்டான், பிறர் அநியாயம் செய்யும் பொழுது அவன் கைவிட்டு விடவும் மாட்டான், அவன்தான் முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தேவை நிறைவு செய்கிறான், அல்லாஹ்வுடைய தேவை நிறைவு செய்வதில் அல்லாஹ்வே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில், ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை நீக்கினால் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவனுடைய துன்பங்களை அல்லாஹ் நீக்கி விடுகிறான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவனுடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்றும், அவனுடைய குறையை அல்லாஹ் தஆலா மறைத்து விடுகிறான் என்றும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட எவ்வளவு உயர் ரகமான பண்புகளை இந்த சமூகத்துக்கு தேவையான, நட்புறவுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான, நம்முடைய உறவுகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லிவிட்டார்களாகவே தான் ஆரம்பத்தில் சொல்வதைப் போல உள் அழகு இருக்கிறது. அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பண்பை, உயர்ந்த ஒரு அந்தஸ்தை, இஹ்லாஸை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகு அது பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல, அது முக்கியமானது அல்ல என்று சொல்லிக்கொண்டு, புகாரியிலே 5997வது செய்தியாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முத்தமிட்டு கொஞ்சி குலாவி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அந்த சமயத்தில் அங்கே அக்ரவுபின் ஹாஃபிஸ் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரக்குட்டிகளை முத்தமிட்டு கொஞ்சி குலாவி கொண்டிருக்கும் பொழுது பார்த்துவிட்டு அவர் சொன்னார், அக்ரவுபின் ஹாஃபிஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது. 10 குழந்தைகள் இருந்தும் அவர்களுக்கு யாருக்கும் நான் முத்தமிடவே மாட்டேன் என்று சொன்னார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லா யர்ஹமு லா யர்ஹமு. யார் அல்லாஹ் தஆலாவிடத்தில், அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதனுக்கு எவன் அன்பு செலுத்தவில்லையோ அல்லாஹ் தஆலாவும் அவனிடத்தில் அன்பு காட்ட மாட்டான் என்று சொன்னார். நீ மனுஷனுக்கு நீ அன்பு செலுத்தல, அல்லாஹ் எப்படி உனக்கு அன்பு செலுத்துமா? அது உனக்கும் அன்பு செலுத்த மாட்டான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய நட்பு வட்டாரத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் இது ஒரு ஹதீஸே, இதை போன்ற குர்ஆன் ஹதீஸ் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இதை பாடமாக அமைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்வில் சீராக்கிக் கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லஸீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله أعلم في أصحابه لا تتخذوهم من بعد غرضا فمن أحبهم فبالحب أحبهم ومن أبغضهم فبالبغض أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم ولذكر الله